ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம அன்பே டயானா மூவியோடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். பாரி இளவழகன் இயக்கி வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு ராம்காம் மூவி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்பே டயானா. இந்த பாரி இளவழகன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜமாங்கிற ஒரு படத்தை வந்து எடுத்திருந்தாரு. அது ஒரு ஆர்ட் படம். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான படம், ஒரு பெஸ்ட்டான படத்தை வந்து கொடுத்திருந்தாரு. ஸோ அதனால மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்பே டயானா படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு. ஏன்னா பாரி இளவழகன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டேரக்டர், அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த ஆக்டர். ஏன்னா அந்த படத்தில் அவரோட நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்துருச்சு, எக்ஸ்ட்ராடினரியாக வந்து நடிச்சிருந்தாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவரோட அடுத்த படம் என்னங்கிற எதிர்பார்ப்பு வந்து எல்லார் மத்தியிலையுமே வந்து இருந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு போஸ்டர் வந்து வெளியிட்டார், அன்பே டயான்னு. அதை பார்க்குறப்ப இவர் ஏன் இப்படி படம் எடுக்கிறாரு மாதிரி வந்து தோணுச்சு. பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக வந்து ட்ரை பண்ணியிருக்காரு, ஒரு ராம்காம் மூவி வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு படம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காரு. ஸோ ஏதாச்சும் ரீசன் இருக்கலாம், ஒருவேளை இந்த படத்தை நல்லா கூட வந்து எடுக்கலாம். ரேமோல் மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு ராம்காம் தான் வந்து எடுக்க போறாரு அப்படின்னு வந்து நினைச்சிட்டு தான் அந்த படத்துக்கு வந்து போனேன். ஆனால் அந்த படத்துக்கு போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏமாற்றம் தான் வந்து முடிஞ்சிச்சு. ஏன்னா இந்த அன்பே டயானா படம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நல்லா வந்து இல்லை, ரொம்ப 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 வந்து பார்த்தீங்கன்னா அவரேஜாக தான் வந்து இருந்துச்சு. இந்த படத்துடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி வந்து என்னது பார்த்தோம்னா, ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலி, ஒரு ஹிந்து ஃபேமிலி. பாரியிலோட வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து ஃபேமிலியில் வந்து இருக்காரு, ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் ஃபேமிலியில் வந்து இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க, ஃபேமிலியில் பெரிய பிரச்சனைகள் வந்து வருது. இதை எப்படி சால்வ் பண்ணாங்க, லாஸ்ட்டில் மேரேஜ் பண்ணாங்களா இல்லை, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து வந்துருச்சு. இதுல இந்த படம் எதில் வேறுபட்டு இருக்கு வந்து பார்த்தோம்னா, எதுலையுமே வேறுபட்டு வந்து இல்லைன்னு தான் வந்து சொல்லுவேன். நிறைய விஷயம் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. தெலுங்கு ஃபேமிலின்னு ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு, ஆங்கிலோ இங்கிலீஷ் ஃபேமிலின்னு ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு. பரிதாபங்கள் கோபியை கூட்டிகிட்டு போயிட்டு வந்து வேற மாதிரி ஒரு லாங்குவேஜ் பேசுகிற மாதிரி, ஒரு ஸ்லாங் பேசுகிற மாதிரிலாம் ஏதோ பண்ணியிருக்காரு. ஆனால் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணவே வந்து இல்லை. நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரிஞ்சாக வந்து இருக்குது. எந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக வந்து இல்லை, சுத்தமாக சுவாரஸ்யமாக வந்து இல்லை. ஹியூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒர்க் ஆயிருக்கு. இது மாதிரி படங்கள்லாம் ஹியூமர்ஸ் வந்து த்ரூ அவுட்டாக ஒர்க் ஆகணும். அதாவது பார்த்தீங்கன்னா படம் முழுக்க வந்து ஹியூமர்ஸ் வந்து ஒர்க் ஆயிருக்கணும். அப்படி இல்லை, ஒன்று ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒர்க் ஆயிருக்கணும், செகண்ட் ஹாஃப்ல ஒர்க் ஆயிருக்கணும். ஆனால் எங்கேயுமே வந்து ஒர்க் ஆகலை. ஒரு 3-4 இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி வந்து சிரிக்கிற மாதிரி வந்து இருக்கு. மற்றபடி எதுவுமே வந்து இல்லை. லவ் போர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து இல்லை. ஆல்ரெடி நம்ம பார்த்து சலிச்சு போன ஏகப்பட்ட ராம்காம் மாதிரி தான் வந்து இது வந்து இருக்கு. ஸோ பாரிவளவன்றது இப்படி ஒரு கதையும் இப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து சுத்தமாக வந்து எதிர்பார்க்கல. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பி வந்து வச்சிருக்காரு. ஆனால் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாசிட்டிவ் ரிவ்யூஸ். இப்போ எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா பெய்ட் ரிவ்யூஸ் வந்து நிறையா வந்து பண்ணுறாங்க. ப்ரொடியூசர் தரப்பே வந்து பார்த்தீங்கன்னா காசை கொடுத்து பாசிட்டிவாக ரிவ்யூ போட வந்து வைக்கிறாங்க. ப்ரீமியர் ஷோன்னு ஒன்று போட்டு அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெய்ட் ரிவ்யூ வந்து ஒரு அது பயங்கரமாக வந்து சொல்ல வந்து வைக்கிறாங்க. அதை நம்பி படத்துக்கு போனால் படம் வந்து பயங்கர ஆவரேஜாக வந்து இருக்கு. இந்த படத்தை எப்படி இவ்வளோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிற மாதிரி வந்து இருக்கு. ஸோ அதே பெய்ட் ரிவ்யூ குரூப் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்கிறதுல சந்தேகமே வந்து இல்லை. நீங்கள் போயிட்டு படத்தை பார்க்குறப்ப கண்டிப்பாக அந்த ஆவரேஜ் தான் வந்திருக்கும். அப்புறம் எதுக்கு இந்த படத்தை இப்படி சொன்னாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தோணும். பெர்ஃபார்மன்ஸ் ரீதியாக பார்க்க போனால் எல்லாருமே நல்லா தான் வந்து நடிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸில் குறை சொல்கிற மாதிரி வந்து இல்லை. அப்புறம் மியூசிக் சொல்லி ஆகணும். இது மாதிரி படங்களுக்கு மியூசிக் வந்து ரொம்ப வந்து முக்கியம். சாங்ஸும் முக்கியம், பிஜிஎம் முக்கியம். ரெண்டுமே வந்து ரொம்ப 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 ஆவரேஜாக வந்து இருக்கும். யாருனே தெரியல, ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து போட்டிருக்காரு. நல்ல மியூசிக் டைரக்டர் வந்து கூப்பிட்டு வந்து போட வச்சிருக்கலாம். ஏன்னா ஜமா படத்துக்கு இளையராஜா வந்து மியூசிக் போட வச்சிருந்தாரு. அப்படிப்பட்டவர் இந்த படத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு நிவாஸ் கே பிரசன்னாவாச்சும் போட வச்சிருக்கலாம். ஸோ மியூசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து பெரிய ஆடியோ வந்து வாங்கிடுச்சு. ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து பண்ணல. சுவாரஸ்யப்படுத்துற மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. நோ என்கேஜிங் ஃபேக்டர். பெருசாக பாச்சுன்னு சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லை. 2 மணி நேரம் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் இந்த படம். இந்த படம் வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல. இந்த படத்துக்கு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 2.25. பாரி இளவழகன்ட்டு வந்து நம்ம எதிர்பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஜமா மாதிரியான படங்கள் தான். நம்ம வந்து அன்பே டயானா மாதிரி படங்கள் வந்து எதிர்பார்க்கவே வந்து இல்லை. கண்டிப்பாக இது மாதிரி படங்களை அவர் கைவிட்டு திரும்ப ஜமா மாதிரியான படங்களை வந்து பண்ணணுங்கிறது என்னுடைய விருப்பம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். கண்டிப்பாக எந்த ஒரு ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாத ஒரு ஆவரேஜான ஒரு ராம்காம் மூவி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்பே டயானா. தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு, சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.